தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் முதலாக 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னா ஒரு புறம் இருக்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, போதைப் பொருள் தடுப்புக்கு மாவட்டம் தோறும் சிறப்பு படை, இதுல எல்லாத்துலயும் கையெழுத்திட்டு இருக்கிறாருங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அடிப்படையில ஒன்னொன்னா பார்ப்போம். தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா முதலாவதாக மின்சார கட்டண சலுகைய அறிவிச்சது பார்ப்போம். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் தலா 200 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்த நிலையில தகுதியுள்ள வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அதுல என்ன கையெழுத்து போட்டிருக்காருன்னா, 500 யூனிட்டுகள் வரை உபயோகப்படுத்தும் அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட்டுகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு கையெழுத்திட்டு இருக்காரு. அதை எப்படி கையெழுத்திட்டு இருக்கிறாருன்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகள் உபயோகப்படுத்திய வீடுகளுக்கு 200 யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நடைமுறையில இருக்கிற 100 யூனிட் மின்சாரம் அதே போல தொடர்ந்து நடைபெறும். இப்ப இருக்கிற 2 மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை நீக்கிவிட்டு மாதத்திற்கு ஒரு முறை மின்சாரம் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்திருந்த நிலையில 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் அதே நடைமுறையில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்து மதிப்புமிகு மகளிர் திட்டம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவங்க 60 வயது தொடும் வரைக்கும் அவங்களோட வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுத்திருந்த ஊக்கத்தொகை 1000 ரூபாய். உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தப்பட்டது. அதே திட்டத்தை நீங்க தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அன்னபூரணி சூப்பர் 6 என்ற பெயர்ல ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும். 6 எரிவாயு சிலிண்டர் வாங்கும் தொகைய அவங்களோட கணக்கு வங்கியில ஏற்றப்படும். அரசு பேருந்து பயணங்களில் இலவச பயணம் மகளிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா மகளிருக்கான கட்டண பயணம் அனைத்து நகர பேருந்துகளிலும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நகர, மாநகர மற்றும் எல்லா இடங்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தை வெற்றி பயண திட்டம் அப்படின்ட்டு செயல்படும். அண்ணன் சீர்திட்டம். ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் குறைவான வாங்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் திருமணம் ஆகும் மணப்பெண்ணுக்கு 8 சவரன் தங்கமும் பட்டுச்சேலையும் வழங்கப்படும் அப்படின்ட்டு உறுதியளிச்சிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் மென்மையான துணி, பெப்பர்ஸ் இதெல்லாமே வழங்கப்படும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாரு விஜய். அடுத்து காமராஜர் கல்வி உதவி திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட பெற்றோர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட கணக்கு வங்கியில ஆண்டுக்கு 15 ரூபாய் 2 தவணையாக வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. எந்த வகுப்புல இருந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தூரித பணியாளர் சட்டம். தமிழ்நாட்டுல 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூரித பணியாளர்களுடைய நலன் கருதி, அதாவது ஜிசிஜி ஒர்க்கர்ஸ் நலன் கருதி தமிழ்நாடு தூரித பணியாளர் சட்டம் இயற்றப்படும். அவங்களோட பணியை பார்த்து அவங்களோட பணியோட வேலை காரணமா அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார் படை. பெண்களுடைய பாதுகாப்பு மேம்படுத்துற வகையில தமிழகத்துல ராணி வேலுநாச்சியார் திட்டத்தின் கீழ்ல 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டும் கண்காணிக்கும் விதமா அங்க ஒரு
500 இடத்துல குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விலையில்லா சானிட்டரி நாப்கின் ரேஷன் கடை, பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல இருக்கும் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஜோசப் விஜய் சொல்லியிருக்கிறார். பாத்தீங்கன்னா இளைஞரோட வெற்றி நிதி வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்து, அதாவது பட்டப்படிப்பு படிச்சுட்டு பதிவு செய்து காத்திருக்கும் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் மாதம் 4000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. 2ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்து வேலையில்லா இளைஞர் மற்றும் மாணவிகளுக்கு தலா 2500 ரூபாய் அவங்க கணக்கு வங்கியில வரவு வைக்கப்படும். இந்த உதவித்தொகை பாத்தீங்கன்னா பதிவு செய்ததுல இருந்து முதல் 2 வருடங்களுக்கு இது வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து விவசாய கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும், அதாவது விவசாய நிலம் வைத்திருக்கும் கூட்டுறவு பேங்க் இருக்கு இல்லைங்களா, அங்க வாங்கி இருக்கிற கடன் முற்றிலும் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம 5 ஏக்கர்களுக்கான விவசாயிகள் எல்லாத்துக்குமே பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, பயிர் கடன், அது முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மட்டும் இல்லாம சொந்தமா விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் விதைப்பு கால வருமானம் படி 15,000 வருடத்திற்கு வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எப்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா 2 தவணைகளாக வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஜூலை ஆகஸ்ட் பருவம், ஜனவரி முதல் பிப்ரவரி பருவம், இப்படி 2 பருவங்களாக வழங்கப்படும். பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பு, அவரோட சட்டத்தின் கீழ நேரடி போதை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு தன்னோட அறிக்கையில வெளியிட்ட இருந்த நிலையில முதலமைச்சரோ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவரோட 3 உத்தரவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 உத்தரவுகள் கையெழுத்திட்ட அந்த அறிக்கையில இதுவும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுக்காக போதை தடுப்பு சட்டம் வகையில சிறப்பு பார்வைப்படும் அளவுக்கு சிறப்பு படை உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. 100 சிறப்பு பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை மேம்படுத்தக்கூடும் அப்படின்னு AI அமைச்சகம் பாத்தீங்கன்னா அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு திட்டமும் வழங்கப்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இலவச சிகிச்சையும் அளித்து தரப்படும் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அறிக்கைகளை எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போய் மக்களுக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு பொறுத்திருந்துதான் பார்ப்போம்.